வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்குன்னா, மதுரையில் 20ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதை முன்னெடுத்த ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும், நட்ராஜ் சாராக இருக்கட்டும், சாய் சாராக இருக்கட்டும், ரிஷபா அகாடமி சாராக இருக்கட்டும், பசங்க மேலே உண்மையிலே அக்கறை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. நம்ம இதை சும்மா விடக்கூடாது, ஒரு போராட்டம் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து அது யாரெல்லாம் முன்னெடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆதரவையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த சில வருடங்களாகவே டிஎன்பிசி போர்ட் சேர்ந்து ஏகப்பட்ட குளறுபடி, சிலபஸை மாற்றுறது, பேட்டர்னை மாற்றுறது, சிலபஸை மாற்றுறது, பேட்டர்னை மாற்றுறது, எத்தனை தடவை சிலபஸை மாற்றுறது. குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் கூட சரியாக நடத்தலை இடையில. இப்போ கடைசியாக குரூப் 4 வந்து நிற்கிது. கொஸ்டின்ஸ் எப்போதும் எப்படி கேட்பீங்க? சமச்சீர் புக்லேருந்து வரும், இல்லை ஓல்டு புக்லேருந்து வரும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வரும், இல்லை சிறப்பு தமிழ்லேருந்து வரும். காலங்காலமாக இப்படி தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களும் அதான் படிப்பாங்க. சமச்சீர் புக்கை ஃபஸ்ட்டு படிப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்பாங்க, ஓல்டு புக் படிப்பாங்க, சிறப்பு தமிழ் படிப்பாங்க. இது இல்லாமல் அப்படியே உள்டாவாக கேட்டால் அது படித்தவனுக்கு தான் தெரியும் அதோட வழி. கஷ்டப்பட்டு உடம்பிறங்கி படித்தவன் தமிழில் 90 போட்டுடலாம், அவங்க வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு உள்ளே போய் தான் அங்கே கொஸ்டின் பேப்பர் பார்க்குறவங்க தான் அதோட வழி தெரியும். என்னத்தை சொல்கிறது? போராட போகிறவங்களுக்கும் சரி, போயிட்டு பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு போங்க. நல்லது நடக்கும் நம்புவோம்.